சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 52வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 52வது பாடல். எவ்விதையை மாக்கள் பயிர் இட்டார், இட்டவரே அவ்விதையின் போகம் அருந்துதல் போல் செவ்விதாய் துன்மார்க்கம் செய்வார்க்கு தோன்றும் பிறப்பு முத்தி சன்மார்க்கம் சொக்கநாதா. இன்றைக்கு உள்ள பாடல் வினை கொள்கையை நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்கின்றது. ஒரு எடுத்துக்காட்டோடு வேற நமக்கு இந்த பாடலை சொல்லி அருள் செய்கின்றார் குரு முதல்வர். இதுல பாருங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உவமை என்ன அப்படின்னா, ஒரு நிலம் இருக்கு. அந்த நிலத்துல அரிசிய போகம் பண்ணா அரிசி விளையும், நெல் வச்சாங்கன்னா நெல் விளையும். அப்ப அந்த நிலத்துல எதை விளைக்கிறாங்களோ அதுதான் அவர்களுக்கு பயிராக உணவாக பெருமான் கொடுக்கின்றார் இல்லையா? யோசிச்சு பாருங்க, நாம இன்னைக்கு என்ன செய்யறோமோ அதனுடைய பலன்தான் நமக்கு பின்னால கிடைக்கும் அப்படிங்கறதையும் இந்த பாடல்ல நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். இதுதான் வினை கொள்கை என்று சொல்றது. நாம இன்னைக்கு ஒரு செயல் செய்யறோம், அது நல்ல செயலா இருந்ததுன்னா அது புண்ணியமாக மாறி அது நமக்கு நாளைக்கு இன்பம் கொடுக்கும். அதே நேரத்துல தவறான ஒரு செயல் செய்தோம் அப்படின்னா அது நாளைக்கு பாவமாக மாறி அது அதற்கு பிறகு நமக்கு அது பயன் தர வரும்போது துன்பமாக பயன் தரும். அப்ப இன்றைக்கு நாம் அனுபவிக்கும் இன்பமும் துன்பமும் ஏதோ ஒரு காலத்துல நாம செய்த பாவ புண்ணியம். அது எப்படி வந்தது அப்படின்னா நாம செய்த ஒரு செயல், அந்த செயல் நல் செயல் அல்லது தீ செயல் என்பதுதான். அப்ப இந்த மாதிரி செய்யறவங்க, அதாவது தீய செயல்கள் செய்யறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வேற என்ன, மீண்டும் மீண்டும் இந்த பிறவி என்ற ஒரு சுழற்சியிலேயே மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டியதுதான். சரி, அப்படின்னா நல்லது செய்தாக்க அப்படின்னா நல்லது செய்பவர்களுக்கு பெருமானுடைய திருவடியை எப்போதுமே கொடுத்து அருள் செய்கின்றார். இந்த வினை கொள்கை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சமயங்கள்லயும் இத ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதாவது நாம இன்னைக்கு சொல்ற நாத்திக சமயங்கள்னு சொல்றோம் இல்லையா? நாத்திகம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கடவுள் கொள்கை மறுப்பு மட்டும் கிடையாது, அவர்கள் வினை கொள்கையையும் மறுப்பவர்கள். அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்றதும் ஒரு விதத்துல, அடுத்தது பாத்தீங்கன்னா வினைங்கிறதே கிடையாதுன்னு சொல்றவங்களும் நாத்திகத்துலதான் வருவாங்க சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த வினை கொள்கை எதனால நாம இன்னைக்கு இன்பமோ துன்பமோ அனுபவிக்கின்றோம் அப்படின்னு நாம கேட்டோம்னா இதற்கு காரணம் ஏற்கனவே நாம செய்த ஒரு செயல். இப்ப நிறைய பேர் இதுல கேட்பாங்க, நான் எத்தனை பிறவிகளுக்கு முன்னால செய்த பாவ புண்ணியம்னு எனக்கு தெரியல, இப்போ எனக்கு சாமி இத கொடுக்கறது நியாயமா? நான் ஏன் கஷ்டப்படுறேன்னே தெரியாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது நியாயமா? எப்ப நான் தண்டனை அனுபவிக்கிறேனோ அப்பவே எனக்கு இதனாலதான் இந்த தண்டனைன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அப்படின்னு ரொம்ப, அதாவது இன்றைய சட்டதிட்டம்லாம் படிச்ச மாதிரி பேசுறவங்க எல்லாம் நம்ம கிட்ட இருக்கத்தான் செய்யறோம். அதுல ஒண்ணு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், பெருமான் உடனேயே தண்டனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். ஆனா அதற்கான வாழ்நாள் நம்ம கிட்ட இல்ல. ஏன்னா அத்தனை பாவங்கள் செய்கின்றோம். யோசிச்சு பாருங்க, மனம் மொழி மெய்யினால நமக்கு வினை வருகின்றது. சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் வினை எப்படி வருது அப்படின்னா மனம் மொழி மெய். இன்னைய சட்டம், நீங்க வெளியில பாக்குற சட்டம் எப்படி, எந்த அரசியல் சட்டமாக இருந்தாலும் நாம பண்ற செயல் மூலமாக மட்டுமே தண்டனை கிடைக்கின்றது. ஒரு நொடி பொழுது நாம செய்கின்ற தவறுக்காக நமக்கு எத்தனை ஆயுட்காலங்கள் என்று சொல்லி தண்டனை கொடுக்கறாங்க. ஒரு ஆயுட்காலம் என்று சொன்னால் 14 வருஷம்னு எடுத்துக்குவோம். 14 வருஷம் நாம எடுத்தோம்னா அது ஒரு நொடி பொழுதுல நாம செய்யற தவறு. ஒரு நொடி பொழுதுல நாம என்னெல்லாம் மனசுல நினைக்கிறோம், என்னெல்லாம் வாயில சொல்றோம், என்னெல்லாம் செயல்ல செய்யறோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கே 14 நம்ம கூட்டிகிட்டே போகணும். எத்தனை உயிரை கொல்கின்றோம் நம் சொற்களால, எத்தனை உயிர்களை கொல்கின்றோம் நம் எண்ணத்தினால. அப்ப யோசிச்சு பாருங்க, இத்தனையும் பெருமான் நமக்கு கொடுக்கணும்னா நமக்கு ஒரு 50 வயசுன்னே வச்சுக்குவோமே, 50 வயசுல எத்தனை நொடி பொழுதுல எத்தனை குற்றங்கள் நாம செய்யறோம். இத்தனைக்கும் தண்டனை கொடுப்பதற்கு பெருமான் உடனே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு. அனுபவிக்கிறதுக்கு நாம தயாரா இருக்கிறோமான்னா இல்லையே.
அதனால தான் அது அப்படியே அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவின்னு வந்துகிட்டு இருக்கு. இதுல பெருமானை நாம குறை சொல்ல முடியாது. நாம செய்யற செயல்கள் மட்டுமே அதற்கு காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு 52வது பாடல் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து. நாம செய்ய வேண்டியது என்னன்னா, எதை விதைக்கின்றோமோ அதுதான் நமக்கு விளைச்சலாக வரும். அப்ப இன்னைக்கு நாம விதைக்க வேண்டியது என்ன என்பதை நாமே புரிந்து கொள்ள வேண்டும். நல் செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆற்றுப்படுத்தும் விதமாகத்தான் இந்த 52வது பாடலை கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் குரு முதல்வர். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முத கடலையே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.